அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TAF ICE, த இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டாக இந்த ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவங்க சொன்ன டேட்டில் ஒரு எக்ஸாமாக கால்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. சேம் டைம் எஸ்எஸ்சிலேயும் வரிசையாக எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் 12 காலைல 10 மணிக்கு நம்ம தெங்காசில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்ன இப்போ கரண்ட்டில் என்னென்ன கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இதை பற்றினா ஒரு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம TAF ICE சார்பாக போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ தெங்காசியில் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ பாரதி சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேக் சைடு நம்ம TAF ICE பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரோ கிளாஸஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லோரும் ஓப்பன் டு ஆல் தான், யாருனாலும் வந்துக்கலாம். இப்போது கரண்ட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? 12th குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸாம் இருக்குது, 10th குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, டிகிரி குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுமாதிரி ரயில்வே எஸ்எஸ்சி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 90% எல்லாமே சேம் தான். ஓகேவா? எஸ்எஸ்சிக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், ரயில்வேக்கு வந்து இங்கிலீஷ் கிடையாது. எல்லா எக்ஸாமே நீங்கள் தமிழில் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அதனால தான் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா RFF நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த இன்ட்ரோ கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா RFFல எஸ்ஐ கான்செப்டில் வந்து எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது. அதுமாதிரி NTPC இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அதில் அப்போது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா NTPC வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ஏப்ரல் 2025 ஆயிரும். அப்போது அது முடிச்சதுக்கப்புறம் அக்டோபரில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குரூப் டி கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் இது முடிச்சதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் தான் எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் எல்லாம் CHS எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாம் இப்போ JEE எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா MTSம் CGLம் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே வரிசையாக இருக்குது. இப்போ போட்டிருக்க இந்த எல்லா எக்ஸாமுமே என்னென்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ். இதில் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன், ஒரே சிலபஸ்ஸு, சரியா? அதனால் இதை எல்லாம் கண்டினியூஸாக எழுதுறதுனால என்ன பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் RPF நீங்கள் பார்த்தீங்கன்னாவே என்ன ஆகும் அப்படின்னா 2018 தான் இந்த எக்ஸாம் லாஸ்ட்டாக வச்சாங்க. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வருஷம் நாங்கள் கால்ஃபர் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணிடலாம், இதில் வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால் சேவ் த டேட் 12 ஜூன். ஓகேவா? டைம் பார்த்தீங்கன்னா 10 AM-க்கு 10 AM-க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸில் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த இது முடிச்சிருக்கிறேன், ஸோ எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த கிளாஸில் கேட்கலாம். ஸோ அப்போது எல்லோரும் அந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ஏதாச்சும் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7305386300. இது கால் பண்ணிங்கன்னா மேலும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நடக்கக்கூடிய ஃப்ரீ இன்டர் கிளாஸ் அட்டன் பண்ணி மத்திய அரசு பணியை பெற TAF ICE சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.